Swayam Prabha. Digital India. Educated India. நமஸ்தே. இன்றைய வகுப்பில் நாம் expansion of an arbitrary function as a series of legendre polynomials எப்படி செய்வது என்பதை பார்க்க போகிறோம். -1 to 1 என்ற இடைவெளியில் ஒரு தன்னிச்சையான செயல்பாடு f of x வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த செயல்பாட்டை லெஜெண்டர் பல்லுறுப்புக்கோவையின் தொடராக விரிவாக்கம் செய்யலாம் என்பதைத்தான் நாம் இப்பொழுது இங்கே விவரிக்க போகிறோம். இதற்கு ஆர்த்தோகனாலிட்டி ப்ராப்பர்ட்டி ஆஃப் லெஜெண்டர் பாலினாமியல்ஸ் மிகவும் உதவிகரமாக இருக்கின்றது. முதலில் இது சாத்தியமா என்பதை சில எளிமையான செயல்பாடுகளை எடுத்துக்கொண்டு புரிந்து கொள்ளலாம். அதன் பின் எப்படி நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள செயல்பாடு f of x-ஐ லெஜெண்டர் பல்லுறுப்புக்கோவையின் தொடர் விரிவாக்கமாக செய்ய முடியும் என்பதை பார்க்கலாம். நமக்கு தெரியும், லெஜெண்டர் பாலினாமியல் of degree 0 p0 of x 1. Legendre polynomial of degree 1, p1 of x is x. p2 of x is half of 3x square minus 1. p3 of x is equal to half of 5x cubed minus 3x. இவ்வாறாகவே legendre polynomials of higher degrees-ஐ நாம் x-இன் அடுக்குகளை கொண்ட பல்லுறுப்புக்கோவையாக எழுத முடியும். இதிலிருந்து நாம் புரிந்து கொள்வது என்ன என்றால், x-இன் எல்லா அடுக்குகளையும் சில லெஜெண்டர் பாலினாமிகளை பயன்படுத்தி எழுதலாம் என்பதுதான். உதாரணமாக, நமக்கு கான்ஸ்டன்ட் 1 என்று கொடுக்கப்பட்டிருந்தால் அது x to the power of 0. அதை p0 of x என்று லெஜெண்டர் பாலினாமியல் of degree 0 மூலம் விளக்க முடியும். அதுவே நம்மிடம் x to the power of 1 என்பது கொடுக்கப்பட்டிருந்தால், அதுதான் கொடுக்கப்பட்ட செயல்பாடாக இருந்தால், அதை p1 of x என்று லெஜெண்டர் பாலினாமியல் of degree 1 மூலம் விளக்க முடியும். அதேபோல் x square என்பதை 1/3 plus 2/3 p2 of x என்று எழுதலாம். அதை நாம் இந்த p2 of x is equal to half of 3x square minus 1 என்பதிலிருந்து எழுதியிருக்கிறோம். இந்த 1/3 என்பதை 1/3 into p0 of x plus 2/3 into p2 of x என்று எழுதலாம். இதிலிருந்து x square என்ற செயல்பாட்டை 1/3 p0 plus 2/3 p2 என்று லெஜெண்டர் பாலினாமியல்களின் மூலம் எழுத முடியும் என்பது தெரிகிறது. அதேபோல் x cubed என்பதை இந்த p3 of x என்பதிலிருந்து கண்டுபிடித்து எழுதினால் அது 3/5x plus 2/5 p3 of x என்று வருகிறது. இந்த x என்பதை p1 of x என்று எழுதினால் நமக்கு 3/5 p1 of x plus 2/5 p3 of x என்பது கிடைக்கிறது. இதிலிருந்து நாம் மேலும் புரிந்து கொள்வது என்ன என்றால், ஒரு செயல்பாட்டில் x-இன் இரட்டைப்படை அடுக்குகள் மட்டும் இருக்கின்றது என்றால் அந்த செயல்பாட்டை நாம் லெஜெண்டர் பாலினாமியல் ஆஃப் ஈவன் டிகிரீஸ் மூலம் எழுத முடியும். அதுவே ஒரு செயல்பாட்டு x cubed, x to the power of 5 etc. என்று ஆட் powers of x-ஐ கொண்டிருந்தால் அதை ஆட் பாலினாமியல்ஸ் மூலம் விளக்க முடியும். அதனால் லெஜெண்டர் பாலினாமியல்ஸ் ஆஃப் ஆட் டிகிரீஸை எடுத்துக்கொண்டு அவற்றின் கலவையை எடுத்துக்கொண்டு எக்ஸ் கியூப்ட் என்பதை விளக்க முடியும் என்பது தெரிகிறது. அதனால் பொதுவாக ஒரு செயல்பாடு ஒரு 3 படி பல்லுறுப்புக்கோவை என்று எடுத்துக்கொள்ளலாம். அதை எவ்வாறு
லெஜெண்டர் பாலினாமியல்கள் மூலம் எழுத முடியும் என்பதை பார்க்கலாம் முதலில். அதனால் நமக்கு கொடுக்கப்பட்ட செயல்பாடு f of x is equal to a0 plus a1x plus a2x square plus a3x cubed என்று இருக்கிறது. அதை நாம் a0 into p0 of x plus a1 into p1 of x plus a2 into x square ஐ நாம் லெஜெண்டர் பாலினாமியல் மூலம் எழுதி பார்த்தோம். அதை இங்கு உபயோகித்தால் அது a2 into 1/3 p0 of x plus 2/3 p2 of x என்பதாகும். plus a3 into அதே போல் x cubed ஐ லெஜெண்டர் பாலினாமியல்ஸ் மூலம் எழுதினோம். அதை இங்கு பயன்படுத்தினால் நமக்கு a3 into 3/5 p1 of x plus 2/5 p3 of x என்று கிடைக்கும். இப்பொழுது இதை நாம் f of x is equal to a0 plus a2/3 into p0 of x plus a1 plus 3/5 a3 into p1 of x plus 2/3 a2 into p2 of x plus 2/5 a3 into p3 of x என்று p0, p1, p2, p3 என்பதை கொண்டு நம்மால் விளக்க முடிகிறது. அதாவது f of x என்பதை b0 into p0 of x plus b1 into p1 of x plus b2 into p2 of x plus b3 into p3 of x. இங்கு b0 என்பது a0 plus a2/3, b1 என்பது a1 plus 3/5 a3, b2 என்பது 2a2/3 and b3 என்பது 2a3/5 என்பதாக இருக்கிறது. அதாவது f of x என்பதை சிக்மா n is equal to 0 to 3 bn pn of x என்று தொடர் விரிவாக்கம் செய்ய முடிகிறது. இந்த தொடர் விரிவாக்கம் p0 of x இலிருந்து p3 of x என்ற லெஜெண்டர் பாலினாமியல் ஆஃப் டிகிரி 3 வரை உள்ளடக்கி இருக்கிறது. pn of x என்பது n படி லெஜெண்டர் பல்லுறுப்புக்கோவை என்பதால் பொதுவாக ஒவ்வொரு பாசிட்டிவ் இன்டீஜர் n இருக்கும் x to the power of n என்ற x இன் அடுக்கை p0 of x, p1 of x etc. up to pn of x என்ற லெஜெண்டர் பாலினாமியல் ஆஃப் டிகிரி n இன் நேரியல் கலவையாக எழுத முடியும் என்பதுதான் நாம் இந்த உதாரணங்களிலிருந்து புரிந்து கொண்டிருக்கிறோம். ஈவன் எண்ணாக இருந்தது என்றால் அப்பொழுது p0, p2, p4 etc. p2n என்ற பல்லுறுப்புக்கோவைகளையும் ஆட் எண்ணாக இருந்தால் p1, p3, p5, p2n-1 என்ற பல்லுறுப்புக்கோவைகளையும் அந்த தொடர் விரிவாக்கம் கொண்டிருக்கும். அதனால் பொதுவாக f of x என்ற ஒரு செயல்பாடு -1 to 1 என்ற இடைவெளியில் வரையறுக்கப்பட்டிருந்தால் அதை நம்மால் சிக்மா n is equal to 0 to capital K an pn of x என்று லெஜெண்டர் பல்லுறுப்புக்கோவையின் தொடர் விரிவாக்கமாக எழுத முடியும். இதில் கேபிட்டல் K என்பது ஸ்மால் k/2 if k is even and capital K என்பது k-1/2 if k is odd. அதாவது an arbitrary function of x can be expressed in terms of Legendre polynomials in the form f of x is equal to sigma n is equal to 0 to infinity pn into pn of x என்பது தெரிகிறது. அப்பொழுது இந்த bn என்கின்ற pn of x இன் கெழுக்களின் மதிப்பு என்ன என்பது தெரிய வேண்டும். அதை கண்டுபிடிப்பதற்கு நாம் ஆர்த்தோகனாலிட்டி ப்ராப்பர்ட்டி ஆஃப் லெஜெண்டர் பாலினாமியல்ஸை உபயோகிக்கலாம். அதனால் நாம் f of x is equal to sigma n is equal to 0 to infinity bn into pn of x என்பதை இரு புறத்திலும் pm of x என்பதால் பெருக்கலாம். பின்னர் அதை with respect to x between -1 and 1 integrate செய்யலாம். நமக்கு என்ன கிடைக்கிறது என்று பார்க்கலாம். அப்பொழுது integral -1 to 1 f of x pm of x dx is equal to sigma n is equal to 0 to infinity bn into integral -1 to 1 pn of x pm of x dx என்பதாக இருக்கும்.
இப்பொழுது n is equal to 0 என்றால் நமக்கு முதல் டேர்ம் b0 into integral -1 to 1 p0 of x into pm of x என்று இருக்கும். அப்பொழுது m 0வை விட வித்தியாசமானதாக இருந்தால் ஆர்த்தோகனாலிட்டி ப்ராப்பர்ட்டி உபயோகித்தால் அந்த டேர்ம் 0 ஆகிவிடும். அதனால் அது போன்ற டேர்ம்கள் m டிஃபரண்ட் ஃப்ரம் n என்று இருக்கும் பொழுது ஆர்த்தோகனாலிட்டி ப்ராப்பர்ட்டியை உபயோகித்தால் அந்த டேர்ம்கள் 0 ஆகிவிடும். அதனால் இந்த தொகையில் நமக்கு m is equal to n என்று வரும்பொழுதுதான் 0 இல்லாத ஒரு மதிப்பு கிடைக்கும். அதனால் நாம் m is equal to n என்ற பொழுது என்ன கிடைக்கிறது என்று பார்க்கலாம். m is equal to n என்றால் இது bm into integral -1 to 1 pm into pm into dx என்பது ஆகும். அது bm into integral -1 to 1 pm square of x dx என்பதாகும். நமக்கு தெரியும் இதனுடைய மதிப்பு 2 divided by 2m plus 1 என்று. அதனால் bm into 2 by 2m plus 1 is equal to integral -1 to 1 f of x pm of x dx என்பதாக தெரிகிறது. எனவே bm என்ற கெழு 2m plus 1 by 2 into integral -1 to 1 f of x into pm of x dx என்பது கிடைக்கும். இதில் n-ஐ கொண்டு எழுதினால் நமக்கு bn is equal to 2n plus 1 by 2 into integral -1 to 1 f of x pn of x dx என்பதாக கிடைக்கும். இது எல்லா n இன்டிஜர் வேல்யூகளுக்கும் பொருந்தும். அதனால் n is equal to 0 என்று எடுத்துக்கொண்டால் நமக்கு b0 இன் மதிப்பு கிடைக்கும். n is equal to 1 என்றால் b1 இன் மதிப்பு கிடைக்கும். அதே போல் n is equal to m என்றால் bm இன் மதிப்பு கிடைக்கும். அதனால் எல்லா கெழுக்களின் மதிப்பையும் இதை கொண்டு கண்டுபிடித்து விட முடியும். கெழுக்களின் மதிப்பு தெரிந்தவுடன் f of x என்ற செயல்பாட்டை நம்மால் b0 into p0 of x plus b1 into p1 of x plus b2 into p2 of x plus etc. அதாவது sigma bn into pn of x என்று லெஜெண்டர் பல்லுறுப்பு கோவைகளை கொண்ட விரிவாக்க தொடராக எழுத முடிகிறது. இதை பயன்படுத்தி சில உதாரணங்களை பார்க்கலாம். f of x is equal to 0 in -1 to 0, f of x is equal to x in 0 to 1. இந்த செயல்பாடு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது இடைவெளி -1 to 1 வரையறுக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய லெஜெண்டர் பல்லுறுப்பு கோவை தொடர் விரிவாக்கம் கண்டுபிடிக்க வேண்டும். அந்த பல்லுறுப்பு கோவை தொடர் விரிவாக்கம் இவ்வாறாக இருக்கிறது என்பதை காண்பிக்க வேண்டும் என்பதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள கேள்வி. நமக்கு தெரியும் f of x is equal to sigma n is equal to 0 to infinity bn pn of x, which is equal to b0 p0 of x plus b1 p1 of x etc. என்பது செயல்பாடு f of x இன் பல்லுறுப்புக்கோவை தொடர் விரிவாக்கம். இப்பொழுது நாம் இந்த கெழுக்கள் b0 b1 b2 etc. என்பவை கண்டுபிடிக்க வேண்டும். அந்த கெழுக்களின் மதிப்பு bm is equal to 2m plus 1 by 2 into integral -1 to 1 f of x pm of x dx என்பதாகும். இதை உபயோகித்தால் m is equal to 0 என்று எடுத்துக்கொண்டால் b0 is equal to half of integral -1 to 1 f of x p0 of x dx. That is equal to half of integral -1 to 1 f of x into 1 ஏனெனில் p0 of x is equal to 1 integrated with respect to x. இதை நாம் half of integral -1 to 0 f of x dx plus 0 to 1 f of x dx என்று எழுதிக் கொள்ளலாம். ஆனால் -1 to 0வில் f of x 0 என்று
வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அதை இங்கு உபயோகித்தால் நமக்கு இன்டெக்ரல் -1 to 0 0 into dx பிளஸ் இன்டெக்ரல் 0 to 1 f of x என்று வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இன்டெக்ரல் 0 to 1 x dx என்பது கிடைக்கும். இதை இன்டகிரேட் செய்தால் நமக்கு 1/4 என்பது b0 மதிப்பாக கிடைக்கிறது. அடுத்தது m is equal to 1 என்று எடுத்துக்கொண்டு b1 is equal to 2 into 1 plus 1/2 அதாவது 3/2 integral -1 to 1 f of x p1 of x dx. p1 of x என்பது x. f of x ஐ -1 to 0 வில் 0 என்றும் 0 to 1 இல் x என்றும் எடுத்துக்கொண்டு சப்ஸ்டிடியூட் செய்து இன்டகிரேட் செய்தால் நமக்கு ½ என்று கிடைக்கிறது. அதுதான் b1 இன் மதிப்பாக கிடைக்கிறது. அடுத்தது m is equal to 2 என்று எடுத்துக்கொண்டால் b2 is equal to 5/2 integral -1 to 1 f of x p2 of x dx. p2 of x என்பது ½ of 3x square minus 1. அதை சப்ஸ்டிடியூட் செய்து -1 to 1 இன்டெக்ரலை -1 to 0 0 to 1 என்று பிரித்து எழுதி f of x எவ்வாறு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை சப்ஸ்டிடியூட் செய்து இன்டகிரேட் செய்தால் நமக்கு b2 என்பது 5/16 என்று கிடைக்கிறது. இவ்வாறாகவே b3 b4 என்ற கெழுக்களின் மதிப்பை p3 of x is equal to ½ of 5x cube minus 3x என்பதை உபயோகித்தும் p4 என்பதை 1/8 35x to the power of 4 minus 30x square plus 3 என்றும் எடுத்துக்கொண்டு இன்டகிரேட் செய்து கண்டுபிடித்தால் b3 என்பது 0 ஆகிறது. அதுவே b4 என்பது -3/32 என்று கிடைக்கிறது. சில கெழுக்களை நாம் கண்டுபிடித்திருக்கிறோம். ஒரு விரிவாக்கம் எழுதும் பொழுது குறைந்தபட்சம் 3 பூஜ்யமாகாத டேர்ம்களையாவது அந்த விரிவாக்கத்தில் எழுத வேண்டும். எனவே நாம் f of x ஐ 1/4 p0 plus ½ of p1 of x plus 5/16 p2 of x minus 3/32 p4 of x plus etc. என்று எழுதி இதுதான் கொடுக்கப்பட்டுள்ள செயல்பாடு f of x இன் லெஜெண்டர் பல்லுறுப்புக்கோவை விரிவாக்க தொடர் என்று சொல்லலாம். நாம் f of x என்ற செயல்பாடு இவ்வாறாக வரையறுக்கப்பட்டிருக்கிறது. இதை எடுத்துக்கொள்ளலாம். f of x is equal to 1 in 0 to 1. It is equal to 0 in -1 to 0 என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய லெஜெண்டர் பல்லுறுப்புக்கோவை தொடர் விரிவாக்கம் நமக்கு வேண்டும். அதனால் f of x sigma n is equal to 0 to infinity bn into pn of x என்று எடுத்துக்கொண்டு இந்த bn கெழுக்களை 2n plus 1/2 integral -1 to 1 f of x into pn of x dx. That is equal to 2n plus 1/2 into integral -1 to 0 f of x pn of x dx plus 0 to 1 f of x pn of x dx என்று எழுதலாம். ஆனால் -1 to 0வில் f of x 0 என்று வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அதை இங்கு உபயோகித்தால் இந்த இன்டகிரண்ட் 0 ஆகிறது. அதனால் இன்டகிரலின் மதிப்பும் 0. அடுத்ததாக 0 to 1 இல் f of x 1 என்று வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அதை உபயோகித்தால் நமக்கு இன்டகிரல் 0 to 1 into pn of x dx என்பது கிடைக்கிறது. எனவே bn என்பது 2n plus 1/2 into integral 0 to 1 pn of x dx என்று கிடைக்கிறது. அதனால் n-ற்கு 0, 1, 2 என்ற மதிப்புகளை கொடுத்து அதனுடன் சம்பந்தப்பட்ட b0, b1, b2 என்ற கெழுக்களை நாம் கண்டுபிடிக்க முடியும். b0 என்பது ½ of integral 0 to 1 p0 of x dx. அது ½ of integral 0 to 1 dx ½ என்று b0 இன் மதிப்பை கொடுக்கும். அதேபோல் b1 என்பதில் p1 of x இருக்கிறது. அதை x என்று எழுதி இன்டகிரேட் பிட்வீன் 0 to 1 with respect to x செய்தால் நமக்கு 3/4 என்பது b1 இன் மதிப்பாக கிடைக்கிறது. அதேபோல் b2 என்பது p2 of x ஐ ½ of 3x square minus 1 என்று எடுத்துக்கொண்டு with respect to x between 0 and 1 இன்டகிரேட் செய்தால் அது 0 ஆகிறது. அதனால்
அதனால் B2 என்பது 0. B3 என்பது 7/2 into integral 0 to 1 P3 of x dx. P3 half of 5x cube minus 3x என்பதை உபயோகித்து with respect to x integrate செய்தால் நமக்கு B3 என்பது -7/16 என்று கிடைக்கிறது. அதனால் நாம் f of x என்பதை half of P0 of x plus 3/4 P1 of x plus 0 into P2 of x minus 7/16 into P3 of x plus etc. இந்த தொகையின் இந்த விரிவாக்க தொடர் f of x is equal to 1 in 0 to 1 என்பதை விவரிக்கிறது. அதே தொடர் விரிவாக்க தொடர் -1 to 0 என்ற இடைவெளியில் 0 என்பதை விளக்குகிறது என்பது புரிபடுகிறது. எனவே கொடுக்கப்பட்டுள்ள செயல்பாடு f of x என்பதை நாம் half of P0 of x plus 3/4 P1 of x plus 0 into P2 of x minus 7/16 into P3 of x plus etc. என்று லெஜெண்டர் பாலினாமியலின் பல்லுறுப்பு கோவைகளை கொண்ட தொடர் விரிவாக்கமாக கொடுக்க முடிகிறது. இதுவரை நாம் கற்றுக்கொண்ட விஷயங்களை புரிந்து கொண்டு விட்டோமா என்பதற்காக ஒரு சில வினாக்களை கேட்டு பார்க்கலாம். அதற்கு விடை நமக்கு தெரிகிறதா என்பதை பார்க்கலாம். முதலாவதாக நமக்கு half of 5x cubed minus 3x என்பது 5 of x, t equal to 1 minus 2xt plus t square to the power of minus half இல் உள்ள t cubed இன் கெழு என்பது சரியா அல்லது தவறா என்பதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள கேள்வி. 5 of x, t equal to 1 minus 2xt plus t square power minus half என்பது லெஜெண்டர் பாலினாமியலின் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன். அதில் coefficient of t to the power of n என்பது Pn of x. அதனால் இந்த 5 of x, t இல் t cubed இன் கெழு P3 of x என்பதாகும். அதனால் P3 of x என்பது 5 of x, t இல் உள்ள t cubed இன் கெழு என்று கொடுத்திருந்தால் அது சரியான கூற்று. P3 of x என்பதுதான் half of 5x cube minus 3x. P3 of x என்பதற்கு பதிலாக P3 of x இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது half of 5x cube minus 3x என்று. எனவே half of 5x cube minus 3x என்பது இந்த ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷனில் உள்ள t cubed இன் கெழு என்பது உண்மையான கூற்று, அதாவது சரியான கூற்று என்று நாம் முடிவெடுக்கலாம். அதனால் இதற்கு விடை சரி என்பதாகும். அடுத்ததான கேள்வி 1 minus 2xt plus t square to the power of minus half இன் t இன் அடுக்குகளை கொண்ட விரிவாக்கத்தில் t power 2n இன் கெழு 1/2 to the power of 2n into 2 factorial into 2nth derivative of x square minus 1 to the power of 2n என்பது சரியா அல்லது தவறா என்பது. 1 minus 2xt plus t square power minus half என்பது லெஜெண்டர் பாலினாமியல்ஸின் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன். அதில் உள்ள t to the power of n கெழு Pn of x ஐ கொடுக்கும். நமக்கு கொடுத்திருக்கிறது t to the power of 2n இன் கெழு என்று. t to the power of 2n இன் கெழு P2n of x என்ற லெஜெண்டர் பாலினாமியல் of டிகிரி 2n ஆகும். அப்போது இங்கே P2n of x என்று கொடுத்திருந்தால் நிச்சயமாக இந்த கூற்று சரியான கூற்று என்பதாகும். ஆனால் நமக்கு லோட்ரிக்ஸ் ஃபார்முலா அமைப்பில் செயல்பாடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இதை பார்த்தால் P2n of x இன் லோட்ரிக்ஸ் ஃபார்முலாவா என்று பார்க்கலாம். ஆமாம், P2n of x என்பதை ரோட்ரிக்ஸ் ஃபார்முலா மூலம் எழுதினால் அது 1/2 to the power of 2n into 2n factorial into 2nth derivative of x square minus 1 to the power of 2n என்பது. அதனால் கொடுக்கப்பட்டுள்ள கூற்று சரியான கூற்று என்பது தெளிவாகிறது. அதனால் இந்த கூற்று சரி என்று நாம் முடிவு எடுத்து சொல்லலாம். அடுத்ததாக நமக்கு
f of x is equal to x cubed in -1 to 1 என்ற செயல்பாட்டை f of x is equal to sigma n is equal to 0 to infinity bn pn of x என்று லெஜெண்டர் பாலினாமியல்ஸ் கொண்ட தொடராக எழுதினால் அப்பொழுது b1 b3 என்பவை 3/5 2/5 என்று கிடைக்கும் என்பது சரியா தவறா என்று கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. இந்த f of x is equal to sigma n is equal to 0 to infinity pn bn of x என்பது x cubed இன் லெஜெண்டர் பாலினாமியல் பல்லுறுப்புக்கோவை விரிவாக்க தொடர். அதனால் x cubed என்பதை நாம் எடுத்துக்கொண்டால் இதை நம்மால் b0 into p0 of x plus b1 into p1 of x plus b2 into p2 of x plus b3 into p3 of x என்பதாக எழுத வேண்டும். sigma n is equal to 0 to infinity என்று இருந்தாலும் x cubed என்பது a polynomial of degree 3 என்பதால் வலது புறத்தில் அதனுடைய விரிவாக்க தொடரில் p0 இலிருந்து p3 வரை தான் இருக்கும். அதனால் b0 b1 b2 b3 என்பது என்ன என்று கண்டுபிடிக்க வேண்டும். நமக்கு bn என்பதின் ஃபார்முலா என்ன என்பது தெரியும், அதை உபயோகிக்கலாம். அல்லது இது மிகவும் எளிமையான செயல்பாடு. நமக்கு p3 of x is equal to half of 5x cubed minus 3x என்று தெரியும். இதிலிருந்து நம்மால் 2p3 of x plus 3x is equal to 5x cubed என்று எழுத முடியும். அதாவது 2/5 into p3 of x plus 3/5 into x என்பதை p1 of x என்று எழுத முடியும். இதுதான் நமக்கு தேவையான லெஜெண்டர் பாலினாமியல் கொண்ட விரிவாக்க தொடர். எதற்கு? x cubed என்ற செயல்பாட்டிற்கு. அதனால் நம்மால் b1 b0 b2 b3 என்ன என்பதை கண்டுபிடிக்க முடியும். b0 என்பது 0, b1 என்பது 3/5, b2 என்பது 0, b3 என்பது 2/5. அதுதான் நமக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. b1 is equal to 3/5, b3 is equal to 2/5 என்று அதைத்தான் நாம் இங்கே காண்பித்திருக்கிறோம். எனவே கொடுக்கப்பட்டுள்ள இந்த கூற்று சரியான கூற்று என்று நாம் முடிவெடுக்கலாம். இதை நீங்கள் bn is equal to 2n plus 1/2 into integral -1 to 1 f of x into pn of x dx என்பதை கொண்டும் கண்டுபிடித்து b1 b2 b0 b3 என்ன என்பதை புரிந்து கொண்டு இந்த கூற்று சரியா என்றும் தீர்மானிக்கலாம். அடுத்ததாக நமக்கு p8 dashed of 1 plus p8 dashed of -1 equal to 72 என்பது சரியான கூற்றா அல்லது தவறான கூற்றா என்று கேட்கப்பட்டிருக்கிறது. நமக்கு தெரியும் pn dashed of 1 is equal to n into n plus 1/2 and pn dashed of -1 என்பது -1 to the power of n plus 1 into n plus 1/2 என்று. இங்கு n is equal to 8 என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்பொழுது p8 dashed of 1 என்பது 8 into 9/2 என்று வரும். அதுவே p8 dashed of -1 என்பது -1 to the power of 8 plus 1, அதாவது -1 to the power of 9, அது -1 into 8 into 9/2 என்று வரும். அதனால் p8 dashed of -1 என்பது -8 into 9/2. அதுவே p8 dashed at 1 என்பது 8 into 9/2. இது இரண்டையும் நாம் கூட்டினால் 0 வருமே தவிர 72 என்று வராது. எனவே
இந்த கூற்று தவறான கூற்று என்பது தெளிவாக தெரிகிறது. எனவே P8 dashed of 1 plus P8 dashed of minus 1 equal to 72 என்பது தவறு. P8 dashed of 1 plus P8 dashed of minus 1 is equal to 0 என்பதே சரியான கூற்று ஆகும். அதனால் இந்த கூற்று தவறு என்று தீர்மானம் செய்து எழுதலாம். அடுத்ததாக P11 dashed of 1 plus P11 dashed of minus 1 is equal to 0 என்பது சரியா தவறா என்று கேட்கப்பட்டிருக்கிறது. திரும்பவும் இந்த Pn dashed of minus 1 என்ற ரிசல்ட்களை உபயோகப்படுத்தலாம். அப்பொழுது P11 dashed of 1 is equal to 11 into 12 by 2, அதாவது 66 என்று வரும். P11 dashed of minus 1 என்பது minus 1 to the power of 11 plus 1, அதனால் 12, and minus 1 to the power of 12 is 1. So 1 into 11 into 12 by 2, அதாவது 66. P11 dashed of minus 1 66 என்றே வருகிறது. P11 dashed of 1 66 என்று கண்டுபிடித்தோம். அதனால் P11 dashed of 1 plus P11 dashed of minus 1 என்பது 66 plus 66, அதனால் 132 என்பதாகும். அது இங்கே 0 என்று கொடுக்கப்பட்டது தவறான கூற்று. அதனால் P11 dashed at 1 plus P11 dashed at minus 1 equal to 0 என்பது தவறு. அப்போ சரியான கூற்று என்ன? P11 dashed of 1 plus P11 dashed of minus 1 equal to 66 plus 66 which is equal to 132 என்பதே சரியான கூற்று என்பதாகும். அதனால் கொடுக்கப்பட்டுள்ள இந்த கூற்று தவறு என்று முடிவு செய்து விடையை தவறு என்று எழுதுவோம். இத்துடன் இந்த வகுப்பை முடித்துக்கொண்டு அடுத்ததாக என்ன செய்வது என்று பார்க்கலாம்.